டியர் 12th ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்கலாம் அப்படின்னாக்கா, வால்யூம் 1ல சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸில் இருக்கக்கூடிய 2 மார்க் 3 மார்க் அண்டு 5 மார்க்ஸ். இப்போ இது என்ன அப்படின்னாக்கா, இதுவும் ஒரு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ். ஓகேங்களா? நமக்கு மேக்ஸிமம் ஆல்டர்னேட் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2 கேட்பாங்க 5 மார்க்கில். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2வை செலக்ட் பண்ணிக்கலாம், ஈஸியாக இருக்கும். 1 கம்பேர் பண்ணும்போது 2வை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதனால் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செகண்ட் சாப்டர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான். ஓகேங்களா? எப்படி நம்ம 12th சாப்டர், அப்புறம் 5th சாப்டர், 6th சாப்டர், அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா செகண்ட் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? சரி, இப்போ இதில் பாருங்கள், 2 மார்க்ஸில் வந்து 2.1ல் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 மார்க்ஸில் தான் கேட்பாங்க. அதே மாதிரியே 2.2லையும் நமக்கு இல்ஸ்ட்ரேஷன் அப்படின்ட்டு 2.2ல இருக்குது. அதுலேயும் அப்புறம் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸசைஸில் 1, 2ல் 1லேயும் 2லேயும் ஆல் கொஸ்டின்ஸ் இருக்கும். சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி 2.3லையும் நமக்கு வந்து 2 மார்க்ஸு மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. அடுத்தது 2.4ல் பார்த்தீங்கன்னா ஒரு சில சம்ஸ் தான் இருக்குது. 1ல் வந்து ஆல் இருக்குது, 2லேயும் ஆல், 5லேயும் ஆல். அதே மாதிரி எக்ஸாம்பிள்ஸில் பார்த்தீங்கன்னா 2.3, 2.4, 2.6 3 சம்ஸ் தான் இருக்குது. அதே மாதிரி தான் 2.5லையும் அதை பாருங்கள், இங்கே எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே வந்து பிரித்து தான் கொடுத்துருக்கேன். 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் ஹோல் சாப்டரே தான் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதனால் வந்து ஒன்றா 3 மார்க்கில் இருக்கும், இல்லைன்னா 2 மார்க்கில் இருக்கும். நீங்கள் வரிசையாக பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ் இல்லாமல் பார்க்குறதுக்காக பிரித்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதனால் வந்து இதை பாருங்கள். இப்போ பாருங்கள், 2 மார்க் இது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்ம ஏன்னா 3 மார்க்ஸ், 2 மார்க், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 மார்க்ஸ். 3 மார்க்கும் அதே மாதிரியே பாருங்கள் கீழே. டூ மார்க், 3 மார்க், 2 பேஜஸ் இருக்கும். த்ரீ மார்க்ஸில் பாருங்கள் 2.1, 2.2, 2.3, 2.4. அடுத்த நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2.5, 2.6, 2.7, 2.8 இதெல்லாம் தனியாக கொடுத்துருக்கு. அதே மாதிரி 5 மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டோட்டலாகவே ஒரு 22 சம்ஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? அதனால் அதை வந்து நீங்கள் நல்லா தரவாக பண்ணிக்கலாம். ஈஸியாக தான் இருக்கும். நம்ம வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் 12th சாப்டர் முதல்லயே கொடுத்துட்டேன். அப்புறம் 5th சாப்டரும் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து செகண்ட் சாப்டரும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது மாதிரி வரிசையாக ஆல் சாப்டருக்கும் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம அப்புறமேட்டு இது எல்லாத்தையும் ஒரு ரிவிஷன் பண்ணிவிட்டு அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டு அப்படின்லாம் பார்க்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நல்லா தரவாக பண்ணுங்கள். டைம் வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நோட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அப்போல்லாம் ரிவிஷன் போயிட்டே இருக்குது. அடுத்து ப்ராக்டிக்கலும் வருது. நம்ம டெய்லி வந்து மேக்ஸுக்கு வந்து ஒரு வீட்டில் வந்து நம்ம என்ன ஸ்கூலில் டைம் கிடைக்கலினாலும் வீட்டில் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஆர் 3 ஹவர்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இன்ஜினியரிங் போகிற ஐடியா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கட்டாயம் நமக்கு என்ன வேணும், மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டு இம்பார்ட்டன்ட். அதனால் இதை நல்லா தனியாக பாருங்கள். நீங்கள் ஏற்கனவே இந்த சாப்டர்லாம் பார்த்தது தான், கோட்டேலி போர்ஷன் தான். இருந்தாலும் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் மறக்காமல் இருக்கும். எக்ஸாம்லேயும் வந்து நம்ம போய் ஃபாஸ்ட்டாக நம்ம போட முடியும். ஓகே, இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.